சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரவியோட வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தோட முத்து இருந்துட்டு நேரா நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லாவே தெரியுமே, 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்க தானே. ஆமா, நான் பேசியும் நீ திருந்தவே இல்லை. மரியாதையா பலகுரல சொல்ற மாதிரி வீடியோ போட்டு எனக்கும் உன் தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டு, அப்படி இல்லாட்டி நடக்கிறதே வேறன்னு. அப்படி நான் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னையும் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இழுத்து மூடிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் நீத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் ரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வந்து முத்துவோட சட்டையை பிடிச்சி, ஏண்டா இப்படி ஒரு வேலையை பண்ண, உன்னை யாரா என்னோட பிரச்சனையில் தலையிட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கவும், அண்ணாமலை இருந்துட்டு முதல்ல அவன் மேலே இருந்து கையை எடு, என்ன பிரச்சனை, இவன் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்கள மிரட்டினது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டையே தீ வச்சு கொளுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.